சொல்வதெல்லாம் உண்மை. திருச்சி மாவட்டத்தில் உள்ள துறையூருக்கு சமீபத்தில் நமது குழு சென்றது. அங்கிருந்தவர்கள் நமக்கு தொலைபேசியில் அழைத்ததன் காரணமாகவே அங்கு சென்றோம். பாழடைந்து கிடக்கும் இந்த வாழை மண்டியில் தொடங்குகிறது இந்த கதை. பிரபோ கணபதே சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோ. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 பேரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க அப்பா இருந்தப்ப நல்லா இருந்தாங்க, வசதியாக இருந்தாங்க. கல்யாணம் ஆகி ஏதோ பிரச்சனையில் அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. நான் இதுமாதிரி ஆலமரத்தில் வந்து துறையூர் ஆலமரம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு 2-3 தலைமுறையாக எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து டீ கடை வச்சுருக்கோம். இவர் பழக்கடை செட்டியார்னு சொல்லி இந்த செட்டியார் கடையை சொல்லுவாங்க. மலைவாழைப்பழம் செட்டியார் கடைன்னு சொல்லுவாங்க ஆலமரம் பஸ் ஸ்டாப்பில். இவர் வந்து ரொம்ப காலமாக வாழைப்பழம் வியாபாரம் பண்ணி செட்டியார் பெட்டி கடை வச்சு நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு இருந்தார். 2 பிள்ளைங்களும் நல்ல நிலைமையில் இருந்தாங்க. இருந்து திடீர்னு திருமணம் 2 பிள்ளைங்களுக்கு ஆகி மனநிலை பாதிக்கப்பட்டு இந்தமாரி ஆகிட்டாங்க. இது ஒரு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் இந்தமாரி பிள்ளைங்க ஆனாங்க. ஆனால் 2 பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உதவிக்கு உறவினர்களோ யாரும் சப்போர்ட் இல்லை. அதுமாரி சில நேரம் நல்லா இருக்குது, சில நேரம் மைண்டு சேஞ்ச் ஆன மாரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு இதுமாரி பஸ் ஸ்டாப்பில் இதுமாரி பண்ணுறாங்க. மனநலம் சரியில்லாத இந்த பெண்கள் யார்? ஏன் இவர்களை பற்றி நமக்கு தகவல் தெரிவித்தார்கள் ஊர் மக்கள்? சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் ராணிங்க மேடம். சொல்லுங்க ராணி. துறையூர்லேருந்து வந்திருக்கிறோம். சரி, இப்போ நான் ஒரு பொண்ணு 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா கொஞ்சம் வயசானவங்க. 2 பொண்ணுமே கல்யாணம் ஆகி கொடுத்ததுலேருந்து 2 பேருமே மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. மூளை வளர்ச்சினா மெண்டல் மாதிரி. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியா? கல்யாணம் கொடுத்த பிறகு தான். கல்யாணத்துக்கு பிறகு நல்லா இருந்தாங்க. 2 டிகிரி முடிச்சிருக்காங்க. பெரிய பொண்ணு வந்து 9th 8வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு 2 வருஷம் அவங்க வீட்டில் போயிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அவர் ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போனவர் தான். இன்னும் வந்து அந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போகலை. நல்ல ஆள், பார்க்க கொஞ்சம் நல்லா படிச்சுலாம் நல்லா இருந்தாங்க. இப்போ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? அவங்க அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்லேயே தான் இருப்பாங்க. அப்போ எப்படி அவங்க பொழப்பு எப்படி? ஒரு பெட்டி கடை ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ஐயா இறந்து போயிட்டாரு. இறந்தோடனே இவங்க அந்த கடையில் போயிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய பொண்ணு என்ன பண்ணுங்க, போன உடனே அந்த கடைக்கு வர்றவங்களையெல்லாம் அடிக்கிறது, அந்த பாட்டிலெலாம் தூக்கி எறிகிறது. அந்த மாதிரி பெரிய பொண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. சரி, இப்போ இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் இந்த மாதிரி யாராச்சும் எதுவும் வாங்கி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அந்த குடில்னு ஒன்று இருக்குதுங்க, அங்கே போய்ட்டு சாப்பிடுவா. கோயிலுக்கு போவா, அங்கே யாராச்சும் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவா. அந்த சின்ன பொண்ணுக்கு சாப்பாடே கிடையாதுங்க. சின்ன பொண்ணை பார்த்தீங்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்னுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இப்போ அவளுடைய இதே நல்ல. எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க அம்மா ரொம்ப எதுவுமே இப்போ நேற்று தான் யார்கிட்ட தான் இவ்வளோ பேசி கொடுத்து நல்லா இருக்கிறாங்க. யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா, அந்த அம்மா செத்து 3 நாள் ஆனால் கூட நாற்றடிச்சு தான் வேறு யாரும் கண்டுபிடிக்கணும். அப்படி அந்த வீட்டுக்கு யாரும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எப்படிம்மா உங்களுக்கு இப்படி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர தோணுச்சு? எனக்கு அந்த சின்ன பொண்ணை பார்த்ததுலேருந்துமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஊருக்குள்ளே அவங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. இருக்க சமயம் நம்மளை ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நல்லா வாழறது குடும்பம், நல்லா வாழ்கிற குடும்பம், நல்ல பணக்கார குடும்பமா. அந்த பொண்ணுக்கெல்லாம் 15-20 பையன் கல்யாணம் நகை போட்டு கட்டி கொடுத்த குடும்பம். 2 பசங்களுக்கு 2 பொண்ணுங்க. அப்போ நல்லா வாழ்ந்த குடும்பம் தான். வாழ்ந்த குடும்பம். அப்பா இறந்த பிறகு சம்பாத்தியம் எல்லாம் போயிட்டேன். யாருமே டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும்னு தோணவே இல்லை யாருக்குமே. இந்த அம்மா அவங்கள கேட்க சமயம் வந்து இவங்க வந்து யாருக்குமே நீங்கள் வந்து இப்போ கேட்குற மாதிரி யாரும் வந்து இவங்க என்கிட்ட கேட்கல, நான் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணலை அப்படின்னு ஆளாலும் சொல்கிறாங்கம்மா. அந்த அம்மாவை கேட்டால் யாரும் ஒன்றை தவிர வரலம்மான்னு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஆக்சுவலி இதுதான் இல்லை தீபாவளி, இன்னொரு வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது தான் தீபாவளி. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? சொல்ல போனாங்க மேடம், எல்லாரும் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தீபாவளி முடிஞ்சு இப்போ நான் வந்துட்டு இருக்கிறவங்களும் அந்த அம்மா கூட சொன்னாங்க தீபாவளி அப்படின்னு. தீபாவளிக்கு முன்னாடி உங்கள் பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு தீபாவளியா அப்படின்னு நான் அந்த அம்மாட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். இல்லை, இப்போ நீங்கள் செஞ்சுருக்கீங்க இல்லையா, இதுதான் தீபாவளி. உங்கள் முகத்தில் எனக்கு அந்த வெளிச்சம் தெரியுது. சரி சரிங்க. ஏன்னா இன்னொருத்தருக்கு உதவணும்னு நமக்கு தோணுறதே பெரிய விஷயம். இந்த காலத்தில் அவ்வளோ சுயநலம் இருக்குது. ஏன்னா யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. பக்கத்து வீட்டில் போய் கேட்குறேங்கம்மா, அவங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் 40 வருஷமாக அந்த வீட்டில் குடியிருக்கேன், உன்னால நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் குணப்படுத்தி இதை கொண்டுட்டு வந்துருவியா,
பார்த்துக்கொள்ளாமான்னு என்கிட்ட சேலஞ்சு கட்டுறாங்க. இல்லம்மா, யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சொல்றேன் என்னன்னா இல்லைங்க, அது- அவங்கவங்களுக்கு அவங்கவங்க பிரச்சனை. ஆனா அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து முன் வரீங்கல்ல, ஆமா. அதுதான் பெரிய விஷயம். எனக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா. மார்க்கெட்டுக்கு அவங்க வீட்டோடி தான் நான் வருவேன். பெரிய பொண்ணு இப்படி ராவடி பண்ணுது அப்படின்னு தெரியும். ஆனால் சின்ன பொண்ணை என்னால் மறக்க முடியாது. கல்யாணம் ஆகி கல்யாணம்லாம் அவ்வளோ ஜாம்னு பண்ணியிருக்காங்க. பத்திரிக்கையெல்லாம் அடித்து குழந்தை பிறக்கல. அப்போ ஒரே ஒரு நாள் வந்து அவங்க அம்மாட்ட சொன்னாலாம், இந்த மாதிரி அவர் வந்து தண்ணி போட்டுட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்துறாரு, நான் அதனால் அவர்கிட்ட தாமத்தி வருவோம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதான் அவங்க அம்மா இப்போ சொல்கிறாங்க. என்ன நடந்தது, அவங்க வீட்டுக்கு யாருமே போய் இதெல்லாம் கேட்கலங்கம்மா, நான் மட்டும் போய் கேட்டதுனால இது சொன்னாங்க. நீங்க 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கீங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் யார் இருக்காங்க? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க. எப்படின்னா, இந்த பொண்ணு வந்து இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து தப்பான நோக்கமாக நம்மளை பேசுது. இவள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போகிறா, எங்கே போகிறா, எவரை வரான்னு தெரியல, எவள்கிட்ட பேசுகிறக்கு போகிறா அப்படின்னு அந்த பெரிய பொண்ணு ஆரம்பிக்குது. அவங்கள்ட்ட டெய்லி கேட்பாங்க. ஒரு நேரம் கேட்க முடியல, ஏதாச்சும் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்கள அடிக்க போகிறது. ஏதாச்சும் விளக்கமாக இருந்தோன்னா தூக்கி அவங்கள அடிக்க போகிறது, பார்க்குறது, இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்க பக்கத்து வீடா? ஆமாங்க. எவ்வளவு வருஷமா தெரியுமா? நாங்கள் 10 வருஷமா இருக்கோமா. ஆனால் குழந்தைங்களாம் சின்னதுலேருந்தே தெரியும். எப்படி இருந்தாங்க அவங்க நல்லா படிச்சுட்டு நல்லா அவங்க அப்பா கூட அவங்க நிறையா நல்லா வசதியோடு இருந்தாங்க. யார் கடை சாத்தினாலும் அவங்க கடை சாத்த மாட்டாங்க. நல்லா பிள்ளைங்களெல்லாம் வளர்த்தாரு, நல்லா இதாக இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து நல்லா கடையெல்லாம் வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சார். அந்த சின்ன பொண்ணு நல்லா படிச்சுது. பெரிய பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரியா இந்த விதமாக சொல்லுவாங்களே இழுப்பு மாதிரி, அது அது மாதிரி கொஞ்சம் இருக்கும். அவங்கள கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் காமிச்சு வெறும் மாத்திரையாக அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ மாதிரி அவங்க எடுத்து கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அதனால அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் இந்த பொண்ணை கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க சொந்தக்காரங்களா. டக்குனு அவர் இந்த பொண்ணுக்கு நிறைய பவுனெல்லாம் போட்டு ஸ்ரீரங்கத்தில் கட்டி கொடுத்தாங்கம்மா. அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 மாதம் தான் அங்கே வச்சுருந்தாங்க. 20 நாள் கூட இல்லை. நாங்களாம் போயிருந்தோம் கல்யாணத்துக்கு. அவங்க கல்யாணம் பண்ணி 20 நாள் இருந்தால் அவங்க மாமியார் குழந்தை அதை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்களும் கொஞ்சம் பார்த்தாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் சரி வரல. அந்த இதுலேயே அவங்க அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. என்ன சொன்னாங்க அவங்க? ஏன் இல்லை இந்த மாதிரி இருக்கிறத ஏன் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பரவாயில்லன்னு அந்த பொண்ணு இவரே வச்சு வளர்த்து நல்லபடியாக கடையில் உட்கார வச்சுக்கிட்டாரு, தன்னோடையே உட்கார வச்சுட்டாரு. அவர் கொஞ்சம் பாடியாக இருப்பாருங்க, அவருக்கு ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டாங்க. அவர் கொஞ்சம் காட்டு பிரச்சனை வந்து அவங்க தம்பி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அவர் அதே நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு அட்டாக்ல இறந்துட்டார். அவர் இறந்து இப்போ ஒரு 10 வருஷம் ஆகுதுங்க. அந்த இதுலேயே அந்த பொண்ணு பெரிய பொண்ணு கொஞ்சம் ரொம்ப மன அழுத்தம் ஆயிடுச்சு. அதனால் நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுமா, நம்ம அந்த பிள்ளைய கொண்டே ஹாஸ்டலில் விடலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் போய் வீட்டில் கலந்து பேசி அப்புறம் ஏற்பாடு பண்ணலாமான்னு இப்போ நாங்கள் 2 பேரும் தான் ரொம்ப முயற்சி எடுத்தோம். அப்புறம் நேற்று கொஞ்சம் எவ்வளோ பசங்கம்மா? எங்களுக்கா 2 பையன் ஒரு பொண்ணு. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி பெரிய பையனுக்கு 3 பொண்ணு, சின்னவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்கள் வீட்டில் அந்த குழந்தை பேச மாட்டேங்குது. அதனால இந்த பிள்ளைங்க பொண்ணா? வயசாச்சு பொண்ணுக்கு? பேத்திக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி மாதிரி இல்லாமல் அவங்க பேத்தி ஒன்று இருக்குங்கம்மா. அப்படியா? பெரிய பையனுக்கா? சின்ன பையனோட நிறையா செலவு பண்ணி பார்த்தாங்க. நிறையா நகைலாம் விற்று காட்டில் லோன்லாம் வாங்கி நிறைய அங்கே பத்திரலாம் கொண்டு வந்து பார்த்தோம். அவங்க தூங்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. இப்போ ஒருத்தர் நாட்டு வைத்தியம் வந்து பார்க்குறாருங்கம்மா, இந்த சித்தருங்க. அவங்க வந்து நாங்கள் கேரண்டியாக நாங்கள் தேவையாக கொடுக்கணும். இப்போ 6 மாதமாக அவங்க பார்த்து உட்கார வச்சுட்டாங்க. எத்தனை வயசாச்சு? 5 வயசு முடிச்சிருச்சுங்கம்மா. அதனால இந்த பிள்ளைங்களாம் இப்படி பண்ணும்போது எனக்கு வெளியே போய் பார்க்கவே மாட்டேன். இந்த பிள்ளைங்க அடிக்க தான் எனக்கு அழுவையாக தான் வரும். யாரும் போய் கேட்க மாட்டாங்க. இப்படி அழுவுது, இந்த பிள்ளை தேக்குமா இல்லை அதுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லணும்னு யாருமே அந்த தெருவில் கேட்க மாட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப எங்கள் தம்பிகிட்ட சொல்லுவேன், தம்பி அவங்க சங்கத்தில் சொல்லு தம்பி, அவங்க தலைவர்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அவங்க கொண்டு எதுலையாவது விடுமுன்னா அங்கே போய் சொன்னால் அவங்க எதுவுமே கெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வசதிக்காரங்களாக இருந்தால் எடுப்பாங்கம்மா, இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒன்றுமே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மண்டபம்லாம் கல்யாண மண்டபம்லாம் வச்சு நல்லா வசதியாக இருக்காங்கம்மா, யாருமே என்னன்னு கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால சரி நாங்களும் இப்போ 1 வருஷமாக ரொம்ப இதாக இருக்கும். நான் சரி நம்ம பிள்ளைங்கள்ட்ட கூட எங்கள் தம்பிக்கிட்ட கூட சொல்லலை நேற்றுக்கு, நாங்கள் இதை ஏதாவது ஒன்று பண்ணிதாம்மா ஆகணும். பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? பண்ணி ஸ்கூலில் சின்ன ஸ்கூலில் வேலை பார்க்குதுங்கம்மா. அங்கேயும் இப்படி தாங்கம்மா பிரச்சனை. அதெல்லாம் எதையுமே நாங்கள் பார்த்துக்கிறதில்ல. அவங்களாம் சம்பாரித்து 2 பையன் காலேஜ் படிக்குதுங்கம்மா, நாங்கள் தான் படிக்க வைக்கிறோம். எங்கள் பசங்க எல்லாம் டிரைவராக தான் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் வீடு காடெல்லாம் விற்றுட்டு வீடை வாங்கி கல்யாணம் பண்ணி அதுங்க இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணுவேம்மா அவங்களுக்கும்.
இதையெல்லாம் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நானும் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன். அதுதான் மேடம் நான் சொன்னேன், அவங்க குழந்தை உங்கள் பேத்தியை நினச்சி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்காதீங்க. இந்த குழந்தைய செய்யுமே கடவுள் நமக்கு அந்த குழந்தைய கண் திறந்து வைப்பார். நீங்கள் வாங்கமான்னு இவங்க மட்டும்தான் மேடம் வீட்டுக்கிட்ட இருந்து வந்து எனக்கு கொஞ்சம் இதாக பண்ணினது. வேறு யாருமே அவங்க வீட்டுக்குன்னு போய் உட்காந்து பேசுனது நான் மட்டும்தான் மேடம். அதுக்காக தான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து பேச வேண்டிய விஷயங்களை வந்து வெளியே எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேசுகிறோன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேசுறதுனால தான் இவங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கு. இவங்க சொல்வதெல்லாம் உண்மை பார்க்கறதுனால தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும், அந்த பொண்ணுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள இங்கே கூட்டிகிட்டு போகலான்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. நம்ம 4 செவருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. நீங்க தம்பியா? அவ்வளோ ஏன் தள்ளி உட்காருங்க? நான் வேற யாரோ நினைச்சேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு மேடம். அப்புறம் எப்படி சொல்கிறதுன்னா, நான் பெங்களூர் கூட்டிகிட்டு போனேன். அப்போ என் கூடனே எனக்கு 3 அண்ணையும். நான் வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் நாகர்கோயில், திருநெல்வேலி பக்கம் நாகர்கோயில் தான் எனக்கு சொந்த ஊர். அங்கேருந்து நாங்கள் இங்கே பிழைக்க வந்து இங்கே இருக்கிறோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பெங்களூர் சாய்பர்த்திக்கு தான் கூட்டிகிட்டு போனோம், எனக்கு ஹெல்ப்புக்கு எல்லாம். இப்போ அடுத்த ஹெல்ப்புக்கு வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தம்பி? வெல் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, பார்த்துட்டு இருக்கேன். சரி. கூட பிறந்தவங்க? அண்ணன் ஒன்று, தம்பி ஒன்று. தங்கச்சி அக்காலாம் இல்லை. சரி. இப்போ எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி பழக்கம்? எங்களுக்கு பழக்கம் வந்து மேடம், நாங்கள் யோகா கிளாஸ் யோகா அதில் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அப்போல வந்து ஒரு 8 வருஷமாக நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி வாலண்டியர்ஸாக இருக்கோம். ஃபேமிலி ஃப்ரெண்டாக ரொம்ப ஃபேமிலி இது. வெரி நைஸ். இப்போ நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ நல்லா பழக்கம்? அதை நான் பிஸ்னஸ் சிட்டிதே டெய்லியும் அந்த பக்கத்தில் இருக்க மொபைல் ஷாப்புக்கு கலெக்ஷன் போவேன். நான் டெய்லியும் ஒரு 6 o'clock 7 o'clock வந்து கலெக்ஷன் போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த கடை பக்கத்தில் வீடு அப்படின்றதுனால வாசலில் நின்றுட்டு போகிறவங்க வரவங்க கிட்டலாம் ஏதாவது கேட்பாங்க, நீங்கள் அவங்களுடைய பொண்ணா, நீங்கள் அவங்களுடைய பையனா, நீங்கள் அவங்களுடைய மருமகளா அப்படின்னு சும்மா தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு. சில நாட்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் அந்த தலையெல்லாம் முடியெல்லாம் பிச்சுட்டு தானாகவே தலையில் அடிச்சுட்டு ஊன்னு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க அழுகிறத பார்த்தீங்கன்னா நமக்கே அழுக வர மாதிரி இருக்கும். என்ன காரணம்னு தெரியாது. அந்த அடிச்சதுல தான் வாங்க மேடம் அந்த முகம் கருப்பாக அவங்க அழகா இருக்கும். அப்படியே அடிச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க தலையில அடிச்சுக்கோங்க, மூஞ்சில அடிச்சே அந்த முகமே அவ்வளோ குண்டா அவ்வளோ அழகா இருக்குங்க மேடம். ஆனா வந்து இவங்க அவங்க அம்மாவும் இப்ப ரொம்ப இது பண்ணி அவங்க எப்படியாவது குணப்படுத்தி ஒரு பிள்ளையாவது குணமாயிருச்சுன்னா இன்னொரு பிள்ளைய அது காப்பாத்திக்கிற எண்ணத்துலதான் டாக்டர்கிட்ட போகல. அதுதான் எனக்கு புரியல. யாரும் கூட்டிட்டு போறதுக்கு இல்லைங்கம்மா அவளை. அந்த வயசான அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க, எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்லா படிச்சிருக்காங்க அவங்க அம்மா அந்த காலத்திலேயே. அவளை 11 வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி வெளி உலகம் அவங்களுக்கு அவர் அந்த மனுஷன் வந்து வெளியிலேயே விட்டு பழக்கல. நம்ம நாட்டுல இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பைத்தியம் சொல்லிடும், ஒரு ஸ்டிக்மா வந்துடும். பைத்தியக்காரங்க இருக்காங்க அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. பெரிய பொண்ணு வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் எப்படி கூப்பிடும்னா பேய் பேய் அப்படின்னு கூப்பிடுது. அப்ப அந்த பிள்ளைகிட்ட சொல்ல சமயம் அந்த பிள்ளைக்கு நல்ல கோபம் வந்துடுது, கோபம் ஜாஸ்தியா வருது. ஆனா அந்த சின்னதுக்கு வந்து நம்ம வீட்டுல இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, ரொம்ப மன அழுத்தம் இருக்குங்கம்மா. அப்பா வேற இறந்துட்டாங்க. அந்த பெரிய பொண்ணுக்கும் வந்து அதுக்கு கொண்டாந்து விட்றப்போ அவளை விவரம் தெரியல. இப்ப எல்லாத்தையும் பார்க்க யாராவது ஒரு நல்ல புடவை கட்டி நகை போட்டு வெளியே போகும்போது நம்ம அதே காரணம் தாங்கம்மா. அக்கம் பக்கம் திட்டுறது, கொஞ்சம் சாடை மாதிரி திட்டுறது, கெட்ட பேச்சு சொல்லி திட்டுறது. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க நவந்ததே என் தலையில வந்து இடிச்சு மண்டையை இது பண்ணி. வணக்கம்மா. அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் வந்திருக்கீங்க? பாப்பாவை குணப்படுத்தேன். எப்படி இப்படி ஆச்சுமா? எதனால இப்படி இருக்காங்க? பெருசு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் நைன்னு தான் இருக்கும். சின்னவ போட்டு இருப்பான். எப்போலேருந்து இப்போ இந்த மாதிரி ஆனாங்க? சின்னவ கல்யாணம் ஆன பிற்பாடு தான். என்ன நடந்ததுமா கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்தப்போ 1 வருஷம் அங்கே இருந்தாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு மெட்ராஸ்க்கு மாற்றியாச்சு. 3 மாதம் கழித்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி அப்புறம் திரும்பி வரவே இல்லை. நீங்கள் கூப்பிட்டு கேட்கலையா? ஏன்?
அவள் தான் அடிக்கிறான்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்புறம் எங்கள் வீட்லேயே ஒரு தடவை என்னமோ பத்திரமோ என்னமோ வச்சு அவர் போட்டோ ஓட்டியிருந்தது. அதை எடுத்து பார்த்துட்டு போலாட்டுக்குது. அதுக்கு பொறுத்துன்னு போட்டாட்டு அதுக்கு அடிச்சுட்டு பார்த்தேன். எதுக்கு நீ போட்டோ ஓட்டி பத்திரத்தை வச்சிருக்கேன்னு அடிச்சுட்டாங்க போல இருக்குங்க. ரொம்ப அடிச்சதுல தான் அது பயந்துட்டு தானா ஓடி வந்துச்சு. யாரோட பத்திரம்? அதான் அது தெரியும், அவருடையது, அவங்களுடைய. இப்போ என்னெல்லாம் பிரச்சனை இருக்குமா உங்களுக்கு? அதான் இந்த பிள்ளைங்க பெருசு மண்டையை போட்டு செவுத்துல அடிக்கிறான், தலையை போட்டு பிச்சுக்கிறான், வீட்டில் இருக்கிற யானுங்கெல்லாம் போட்டு உடைக்கிறான். நம்ம பேச்சு ஏறல. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேறு யாருக்காவது இருந்திருக்காமா? இல்லை. உங்கள் குடும்பத்தில் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். யாரும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு. ஆனால் எங்கள் அக்கா பொண்ணுக்கு இவ்வளோ கல்யாணமாகி கல்யாணம் ஆன பேப்பர் தான் இது மாதிரி இருந்து அவங்க கரூர் பைபாஸ் ரோட்டில் காமிச்சு சரி பண்ணிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் பைபாஸ் ரோட்டு ஆஸ்பத்திரி இதே மாதிரி தான் இருந்ததா? நீங்கள் ஏன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகல? மாத்திரை நம்ம கொடுத்தாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனீங்களா? அங்கே கூட்டிகிட்டு போகல. அப்புறம் எப்படி மாத்திரை கொடுத்தீங்க? திருச்சியில் காமிச்சிருக்காங்க. திருச்சியில் காட்டினார். அவங்க அப்பா காட்டினார். அவங்க அப்பா இருக்கும்போது திருச்சியில் காட்டினார் பெரிய பாப்பாவுக்கு. அந்த மாத்திரை ஒரு மாத்திரை, அந்த மாத்திரையை வச்சு கொடுத்துட்டு வந்தேன். அது கம்பெனிக்காரங்களும் இப்போது 6 மாதமோ 1 வருஷமோ ஆச்சு நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் போட்டேன். அது போட்டேன், எல்லாத்தையும் திட்டுறா, எல்லாத்தையும் சண்டை போடுறா. மாத்திரை நீங்கள் அப்படியே வாங்கிக்க கூடாது, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான். அதனால விட்டுட்டேன். அது ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டியதானேம்மா? ஒரு மாசத்துக்கு ஒருக்க காமிச்சாதான் அவங்களுக்கு என்ன. என்னால முடியல, வரமாட்டேங்குதுங்கம்மா. நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது. இப்ப நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேங்குது. அங்கேயும் புதன்கிழமை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு திருச்சியிலேருந்து டாக்டர் வராரு, போய் காட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க நர்ஸு சொன்னாங்க. நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறோம்மா. அதான் மேடம், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆண்கள் துணை இல்லை, ரெண்டாவது பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதுதானுங்களே மெயினே. ஆள் சப்போர்ட் இருக்கணும், பணமும் இருக்கணும், ரெண்டுமே இல்லாத நல்ல ஒரு ஆர்வம் கஷ்டப்படுறாங்க. இருந்தால் நம்ம கூப்பிட்டதே ஐயோ அம்மா கூட போய் நம்ம உடம்ப காப்பாற்றிக்கலாங்கிற ஒரு எண்ணமும் வரமாட்டேங்குதுங்கம்மா. ஐயோ இப்போ ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சுயநினைவிலே இல்லாதப்ப அவங்களுக்கு இப்படி அதான் இருக்குன்னு எப்படி பிரச்சனையே தெரியும்? அதுதான். நமக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? கூப்பிட்டா வருவாங்களா? வரமாட்டாங்க. இப்போ வருவாங்களா உள்ள கூப்பிட்டா? வருவாங்க. யார் அது? லக்ஷ்மி சாதனாவா? அனுராதா. எப்படி இருக்கீங்க அனுராதா? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நமஸ்காரம். வணக்கம்மா. என்ன சத்தமே வரல? 400 வயசு வரை யாருமே சாகவே இல்லை, எல்லாருமே உயிரோட இருக்கோம். அதுக்கப்புறம் 10,000 வயசு வரை கூட வாழ்ந்தாங்களா, 40,000 வயசு வரை எல்லாருமே வாழ்ந்துட்டே தான் இருக்கோம். இதே மாதிரியா இப்போ எப்படி இருக்கோமோ குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அப்புறம் இதே மாதிரியா தான் இருந்தோம். நீ எம்காம் படிச்சிருக்கியாம்மா? 12 வயசுல 18 வயசா இருந்தா மட்டும் செத்துக்கோங்க அப்படி இருக்கு. நம்ம போய் கேட்டா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஓகே போல ஆடா அனுராதா, நான் சொல்றது கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுவியா? சரி, நீ ஸ்கூலுக்கு போனியாம்மா? எத்தனாவது வரை படிச்ச? அவன் என்னோட பொண்ணா, அவளா எனக்கு சொல்றேன்னு சொல்லி அது சொல்றா. 300 நாள் தான் பள்ளிக்கூடம் படிச்சோம். 1000 days 1 year. அதனால 10 வருஷம் ஆயிடுச்சு போல இருக்குன்னு நினைச்சோமா. பார்த்தா 3 வயசு தான் அவட அண்ணா. டிவியில் சமைச்சு சாப்பிட்றப்ப ஈஸியாக சமைக்க உணவு அது டேஸ்டாக இருந்ததுன்னு சொல்லி அதுக்கோசரம் ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சா. பாதி முடி மட்டும் கட் பண்ணாமா, தலை சீப்பு வச்சு சீவாதனால எவ்வளோ ஜட முடியாட்டம் வந்து சிலையாயிடுவோமா. கடலை நெவ்வூரா இருந்தா வீடு மாதிரி கட்டி சிலையாவே மாறி அப்புறமா சரியாகி வந்தோம். அதனால மூஞ்சி மாறிக்குமா, ஃபேஸை ஜட பண்ணியிருந்தாவா உங்களை மாதிரி எனக்கு ஃபேஸ் மாறிடுச்சு மூஞ்சி. அதனால யாரும் ஒரு ஆகிடும். நிறைய பேர் வீட்டுக்கா போகவே முடியலையா, காணும் தேடிட்டு இருக்காங்களா. இல்லை குதிரைவால் மாதிரி குட்டி உண்டா விரல் சோட்டுக்கு தான் தலைமுடி பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக ரிப்பேர் அப்போ கல்யாணம்னு பண்ணி வச்சுருந்தா காணும் மாற்றி தேடுங்க. నువ్వేం చదివిండవా? అదే నువ్వేం చదివిండవా?
அனுராதா அண்ணா அப்பாங்களா அங்க அண்ணனா ఏమి చదివితివి செங்கமலை இருந்தாளா ఏం చదివిండేవు பத்தாவது ఎంకామ్ కాదు எம்கான்டா ஒரே கரஸ்ல கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சியா? கரஸ்ல படிச்சியா? எம்காம்க்கு முன்னாடி என்ன படிச்ச? தாண்டோட பிள்ளைங்க இந்த வயசுனா அடுத்து அதோட பிள்ளைங்க பிகாம் படிச்சியா? பிகாம் படிச்சியா? பிகாம்லாம் படிக்கல. நீ பாட்டு பாடுவியா? என்ன பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பாட்டா மன்மத ராசா கன்னி மனசா கில்லாதே கண்ணுல லேசா என்ன கணக்கு அது பழைய பாட்டு. புதுசா ஏதா பாடு. அது old song. மன்மத ராசா old song. மன்மத ராசா நியூ சாங் ஏதா பாடு. நியூ சாங் அவ்வளோ தெரியாது. ஏன் டிவி பாப்பியா? அலேக்கா அது யாரு? காசு இல்லாதப்பயே அவனா கிடைக்காது. இது யாரு சொல்லு? அண்ணா. எந்த அண்ணா? ஃப்ரெண்ட் அண்ணா. அண்ணா பேர் என்ன? ஜெயக்குமாரண்ணா. அண்ணா பேர் என்னது? ஜெயபாலன். கரெக்டா? தர்மராஜ். மீதி பேரும் இவங்களோட அண்ணா மாமா கொஞ்சம் பேசிட்டு போவா. அண்ணா ராமாஜி பாஸ். இது யாரு? அக்கா கொடுக்க அனுராதா. அது யாரு? அண்ணன் செப்பானா காயத்ரி ஏம்சிட்டு அதே சுத்துவா அதே மாதிரி. இது யாரு சொல்லு? பாயிண்ட்ல கரெக்டா வச்சு. அனுராதா. அம்மா. அம்மா. இது யாரு? அக்கா. எந்த அக்கா? தேவி அக்கா. தேவி அக்காவா? தென்னமரத்தோட கல் மாதிரி ஆகிட்டு வேணாம் சேலையில வச்சு குட்டி காப்பாற்றுவா. குட்டி பிள்ளைலாம் அது வேலையா நம்மளா பயந்துக்கிறோம். இது யாரு? ஏசி இருந்தா கட்டிட்டுலாம் நான் இதே மாதிரி போட்டோ வச்சு. அனுராதாவா இது? அதே மாதிரியே நிறையா பொண்ணுங்க விட்டோம்னா மாதிரி இன்னும் வீட்டுக்கு போக தெரியாம இருந்தா அதனால அப்பா சொன்னே கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வந்தாங்களா. வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவியா? இதுலயே கொஞ்சம் பேர் பார்க்காம இருக்காவா. அவங்களோட அக்கா தம்பி தான்கானுமா அம்மாவும். யார் இது? தான்கானுமா அம்மாவும். నువ్వుదానా నువ్వుదా அனுராதா. எவ்வளோ நல்லா இருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. பேலன்ஸ் போனால் அவ்வளோதான். மைண்டோட பேலன்ஸ் போச்சுன்னா. நிறைய இந்த மாதிரி கேசஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுத்து அவங்களுக்கு அந்த அந்த அதுக்குள்ளேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தாச்சுன்னா அவங்க ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு மெடிசின்ஸ் மட்டும் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கணும். ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கணும். அதுக்கு அவங்களால முடியுமா? மேனேஜ் பண்ண இவங்களால முடியுமா? யார் அந்த பொறுப்பு எடுத்துப்பாங்க? அதுதான் பிரச்சனை. சாதனா, ஏன் கோவமா இருக்கு? நமஸ்காரம். ஏன் கோவமா இருக்க? உன்னை யாராவது திட்டுறாங்களா? கஷ்டப்படுத்துறாங்களா உன்னை? ஏன் கோவமா இருக்க என்கிட்ட சொல்றியா? கோவமெல்லாம் இல்லை. நேற்று நைட்டு கிளம்பி வந்தோம். அங்கே ஏதோ அந்த ரோட் பைபாஸ் ரோட ஏதோ அங்கே வண்டி நின்றுச்சு. டாட்டாஸ்மோ ஒரு கடையும் இல்லை. பழம் ஆப்பிள் பழம் மட்டும்தான் வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தோம். அது மட்டும் சாப்பிட்டோம். காலையில் எழுந்திரிச்சேன். வெளிச்சமாக இருந்துச்சு. வெளிச்சமாக இருக்குன்னு எழுந்திரிச்சேன். அந்த அம்மா உட்காந்துருந்தம்மா லைட்டு வேஸ்ட்டாக ஓடுது, ஃபேன் வேஸ்ட்டாக ஓட வைக்கிறாங்க. நான் நிப்பாட்டேன், திட்டுறாங்க மேடம். அப்புறம் உள்ளாரையே உட்காருங்கன்னாங்க. வெளியில் யாரோ கார் சத்தம் கேட்டுச்சு. யாரோ சொல்லி எங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. இருக்காங்களான்னு ஆளை வச்சு இது பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. யாரும் வரவே இல்லை. எட்டி பார்த்து நீ சாப்பிட்டியா காலையில்? காலையிலையா தோசை கொடுத்தாங்க. சாப்பிட்டால? சரி, உனக்கு என்ன பண்ண பிடிக்கும்? சாதனாக்கு என்னெல்லாம் செய்ய பிடிக்கும்? பாட்டு பாட பிடிக்குமா? பிடிக்கும். வேற என்ன செய்ய பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். என்ன பிடிக்கும் சொல்லு? பாட்டு பாட பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும் சொல்லுமா? அங்க எங்க வீட்டுல எதுவும் நடக்காது.
நடக்காதா? யாராவது ஒண்ணு அம்மா திட்டிட்டு அடிச்சிட்டே இருக்காங்க. எதுக்கு அம்மா அடிக்கிறாங்க? எங்க மாமா அத்தை தான் எல்லாம் செய்வாங்க. அங்க வீட்டுக்கிட்ட எங்க வீடு சொந்த வீடு அங்க இருக்கிறதுங்க. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேச்ச கேட்டுட்டு இது பண்றதுதான் வேலை. உட்காந்துருந்தாங்களே அவங்க அவங்களோட ஆளு. நேத்து நான் கம்முன்னு தான் வீட்டுல உட்காந்து. சும்மா திட்டுறாங்களா? உன்ன தொந்தரவு பண்றாங்களா? டாவடிக்கிறது தான் வேலை. நாங்க கடையில தான் இருப்போம். சாத்திட்டு கடைக்கு போயிருவோம். சரி, அம்மா உன்னை திட்ட மாட்டாங்க? பாவம் இல்ல அம்மா. அம்மாவை நான் எதுவுமே பேச மாட்டேங்க. அம்மா பாவம், நீ கஷ்டப்படலாம். கடைக்கு போயிருவோம், பூட்டிட்டு போயிருவோம். பல பிசினஸ், மலவாழ பல பிசினஸ். சரி, உனக்கு இவ்வளவு விவரம் இருக்குல்ல, உனக்கு எல்லாம் தெரியுதுல்ல, எதுக்கு அம்மா கஷ்டப்படுத்துற? அம்மா பாவம் இல்லம்மா. அம்மா பாரு எப்படி இருக்காங்க. நீ எல்லார்ட்டையும் சண்டை போனா அம்மா கஷ்டமா இருக்கும்ல. நீ சண்டை போடக்கூடாது இல்லம்மா. இது வரைக்கும் நான் இது பண்ணல, கஷ்டப்படுத்தலையா? இப்ப இவ்வளவு தானே என்ன உள்ளார உட்கார வச்சுட்டு அந்த அம்மா சாதாரணமா எங்க வீட்டுக்கிட்ட தான் குடியிருக்காங்க. பேசவே மாட்டாங்க. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் பேசுவாங்க, பிடிக்குவாங்க. உங்கள்கிட்ட பேச மாட்டாங்களா? நேத்து என்னமோ ஐஸ் வச்சு இது கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உனக்கு? எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா சாதனா உனக்கு? ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு? அதுக்கு உனக்கு எந்த நோயும் இல்லையே, எதுக்கு ட்ரீட்மெண்ட் உனக்கு? நீ நல்லா தானே இருக்க. 2 நாள் முன்னாடி கோயிலுக்கு போனேன், பெருமாள் கோயிலுக்கு. அங்க வீட்டுக்கிட்ட ஒரு 1.5-3 மைல் தூரத்துல பெருமாள் மலை அடிவாரம் இருக்கு. அங்க பஸ்ல தான் போகணும். பஸ்ல போனா வாமிட் வந்துடும். அதனால நான் அந்த பக்கம் போய் நடந்து போனேன். சரி, தனியா போக கூடாது சொன்னாங்களா? நான் சொல்றேன் கேளு சாதனா. சரின்னு போனேன். அப்படி போக கூடாது. தனியா போக மாட்டேன், பாப்பாவோட தான் போனேன். பாப்பாக்கு என்ன தெரியும்? பாப்பா சின்ன பொண்ணு. அப்பா திட்டுவாங்க. இந்த தடவை தான் தனியா போனேன். அதனால எங்கே தனியா போக கூடாது. தனியெல்லாம் போனது. தனியா போனியானா யாராவது உன்னை தொந்தரவு பண்ணா என்ன பண்ண? என்னை கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் அங்க எங்க தெருவுல யாரும் இல்ல. என்ன எல்லாம் பிடிக்காது. படிக்கலன்னு கிண்டல் பண்ணி எது கலாய்க்கிறதான் வேலை. அங்க பக்கத்துல பங்காளிங்க வீடு, அவங்க சொல்றதா அதுங்க ராஜ்யம். லீவ் விட்டா ஊருக்கு மாமா வீட்டுல யாராவது வந்தா கூட்டிட்டு ஊருக்கு போவாங்க. ஏதாவது திருவிழானா கூட்டிட்டு போவாங்க. இந்த தடவை லீவுக்கு வந்திருக்காங்க, எங்க வீட்டுக்கு வராம அங்க கடைவீதியில. சாதனாக்கு என்ன பிரச்சனைனா, அவளை நார்மலா யாரும் ட்ரீட் பண்ணறது இல்ல. அவ தெளிவாதான் இருக்கா. அவளை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தான் அவளுக்கு கவலை. அவளுக்கு எந்த பிரச்சனை இல்ல. பெத்த பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொன்ன கேட்கணும் மேடம். அங்க கடைவீதியில அவங்க எங்க ஊருக்காரங்க வீடு அங்க இருக்கு. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. நாங்க அப்பா இருந்த வரைக்கும் என்னை அங்க வந்தாங்கன்னா இங்க வந்துட்டு போகாம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு என்னை உடம்பு சரியில்லாம இருக்கு. என்ன ஒரு வார்த்தை? உடம்புக்கு எதுவும் இல்லை, நீ நல்லா இருக்க. யாரு சொல்றது உனக்கு உடம்புக்கு சரியில்லாம இருக்கன்னு? அடிபட்டுதா? எப்படிமா? முன்னாடி போயிருக்க வேண்டிய. சரி, ட்ரெஸ் சரியா போட்டு. எப்படி அடிபட்டுது? அதான் சொல்றேன்ல, நீங்க தான் சொல்ல. அடிவாரத்துக்கு போய் நான் சொல்ல வரலையா? டிவிஎஸ் 50ல அடிபட்டு கீழே விழுந்து ஒரு பக்கமா இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ரத்தம் இல்லை. அதனால உடம்பு நல்லா சாப்பிடணும், உடம்ப பாத்துக்கணும். பாத்துப்பியா? இன்னும் நீ உடம்ப பாத்துப்பியா நல்லா? மேடம் இன்னும் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்ப பாத்துப்பியா? நான் உடம்பு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அங்க எங்களுக்கு தேவையான செய்யறதுக்கு ஆள் இல்லை. என்ன தேவை சொல்லு, நாங்க செய்யறோம் உனக்கு. நீ சொல்லு, உனக்கு என்ன தேவை சொல்லு. என்ன செய்யணும் நாங்க உனக்கு? எங்க அம்மா திரிக்கணும், எங்களை அடிக்க கூடாது. எங்க கடைக்கு தேவையான சாமான் வரணும். எங்க வீட்டுல வேலை, அங்க பாப்பாவை கட்டி கொடுத்த வீட்டுல வேலைக்கு வேலை செய்ய வேலை ஆள் போடுறேன். நாங்க எதுவும் செய்யலைங்க மேடம். ஆனா அம்மா தான் இது வரைக்கும் செய்யறாங்க. தண்ணி வசதி இல்லை, கடையில வியாபாரம் பாதிக்குது. நீங்க இப்ப எங்க கூட நீங்க வந்த, நான் உங்க நேம் என்ன? என் பேரு லக்ஷ்மி. எனக்கு உனக்கு ஒரே பேரு. ஃபுல் நேம் என்ன? லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். என்னவா இருக்கீங்க? நானா? நான் டைரக்டர். நீ சினிமா பாப்பியா சாதனா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. உனக்கு பிடிக்குமா சினிமா பார்க்க?
சினிமா என்ன தேடுற? எங்களுக்கு பாசம் காமிக்கலாம் யாரும் இல்லைங்க மேடம். எனக்கு இன்னைக்கு தான் இந்த மாதிரி கேட்கறதுக்கு கூட அங்கே ஆள். அங்கே ஜமீன்தார் வீட்டில் அங்கே ஜமீன் வீடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கோயில் பின்னாடி பெரிய ஜமீன்தார் மாளிகை. அங்கே வருவாங்க நடிகைங்கள்லாம், நவராத்திரி கோலு பண்ணுவாங்க தெரியுமா? அங்கே என்னைக்காச்சும் வந்துட்டு போனேன்னா வெளியில் இருந்துட்டு பார்ப்பேன். யார் யார் பார்த்துருக்கேன்? இவங்க மாஸ்டர் மகேந்திரன், ஒய் விஜயா மேடம், அப்புறம் பூவே உனக்காக சங்கீதா, அப்புறம் இது ரஞ்சித், இவங்க பார்த்துருக்கேன். வந்து நான் போயிருக்கேன். அந்த இது அந்தண்ட போன கோயிலுக்கு போவேல பார்த்தது. ஆனால் சின்ன வயசுல போய் அதோட சரி. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது. எங்க ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க நேர்ல வந்தீங்கன்னா கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். சரி, இப்ப சாதனாக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லு, என்ன வேணுமா உனக்கு? சாதனா, எங்க வீட்டுக்கு தண்ணி கொஞ்சம் தேவை. தண்ணி கொஞ்சம் தீரணும். வேற ஏதாவது செய்யணுமா சாதனாக்கு? வேற ஏதாவது செய்யணுமா? நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நீ நல்லா சாப்பிடணும். அண்ணன் தம்பி இல்ல, இதோட சந்தோஷம். அம்மா போட்டு அடிக்க கூடாது. டெய்லி எதுக்கு அடிக்கிறீங்க பாப்பாவை? நாங்க வீட்டுல தாங்க போய் தலைய செவுத்துல முட்டிக்கிறான். அம்மா போட்டு அங்க அவங்க பக்கத்துல அவங்க வீட்டுக்கு வருவாங்க, இது பண்ணுவாங்க. பக்கத்துல பங்காளிங்க எதிர்த்தாப்புல கோனர் வீடு, அவங்க சொந்தக்காரங்க இங்க இருக்காங்க. சரி, நான் சொன்னா கேப்பியா? நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? சொல்லுங்க. நீ நல்லா சாப்பிடணும், உடம்ப பாத்துக்கணும், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆகி அங்க போய் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூர் சமையல்ல வீடு வந்து எங்க தெருவுக்கு பக்கத்துல காமாட்சியம்மன் கோயில் தெரு. அங்க வந்து வீடு மாத்தி அங்கதான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. கல்யாணம் பண்ணி போன இடத்துல என்னை சமைக்க விடாம நான் சமைக்கிறேன்னு சொன்னேன். அங்க யாரும் என்ன சொன்னாங்க? முடிஞ்சு போயின விஷயம் முடிஞ்சு போகல, இது வரைக்கும் வந்திருக்குது. வந்து அவளுக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து அது நம்ம நினைக்கிற மாதிரி அவ நினைக்கல. அவளுக்கு நடந்த அநியாயத்தை அவளுக்கு அது மேல கோவம் இருக்கிறதுனால தான் அவ பேசுறா. சரி சாதனா, நான் சொல்றது கேளு, அதை மறந்துடு. ஏன்னா அவங்களுக்கு உன்னோட அருமை தெரியல, அதுதான் உண்மை. சாதனா எவ்வளோ நல்ல பொண்ணு, எவ்வளோ அன்பான பொண்ணுன்னு அவங்களுக்கு புரியல. பிள்ளைங்களை திட்டாம சந்தோஷமா இருக்கணும். கடையில வந்து வாழைப்பழம் வரணும், வர்றதில்லைங்க மேடம். அங்க நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை புரிஞ்சுக்குவீங்க. ஜூஸ் வரும், எதுவும் வரல. பிஸ்கட்டே வரும், எதுவும் வரல. கடை 1 மாசமா மூடி கிடக்குது, யாரும் கண்டுக்கிறதே இல்லை. இவங்க வீட்டுக்காரு பெங்களூர்ல LICல இருக்காங்க. ஆனா அவங்க நல்ல பிரியமா இருப்பாங்க, எங்கள்கிட்ட இது வரைக்கும் வரல. சரி, நான் சொல்றது கேளு. இப்ப நீ என்ன பண்ண, முதல்ல அவங்க பேர் ராமோகன். சரி, இப்ப வந்து ராமோகன் அவர் பேரு. சரி, நீ இப்ப முதல்ல நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கோ. அதுக்கப்புறம் கடையெல்லாம் நல்லபடியா பண்ணலாம். நம்ம உனக்கு மலை வாழைப்பழம் வேணும்னு சொல்றல, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். வீட்டுல தண்ணி வரத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். அம்மா ஒன்னு அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. ஆனா சாதனா வந்து சமத்தா இருக்கணும். நான் என்ன சமத்தான பொண்ணு? உனக்கு கோபம் வருது நிறைய, நீ திட்டுற. என்ன ஆகும்? வேற எனக்கு சின்ன வீட வேற வீடு வேணும், எனக்கு நிம்மதி வேணும். சரி, இப்ப சாதனாக்கு என்ன பண்ண போறோம்னா, முதல்ல நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போறோம். உன்னோட கையில எல்லாம் இது அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கு மருந்து சாப்பிட போறோம். ஆனா கோஆபரேட் பண்ணி மருந்து சாப்பிடணும். ஓகே? அப்பதான் உடம்பு நல்லாகும். அப்பதான் நீ பாப்பாவை பாத்துக்கலாம். இல்லைன்னா பாப்பாவை அம்மாவை எப்படி பாத்துப்ப? நீ தான் பாத்துக்கணும் பாப்பாவை. பாப்பா எவ்வளவு ஒல்லியா இருக்கா பாரு, பாப்பா பாரு நீ. அப்புறம் சொல்றீங்க என்ன சொல்றேன் வந்து, எனக்கு சமையல் நல்லா தெரியும். என்ன நல்லா சமைப்ப சொல்ல சாதனா? 7 வருஷத்துக்கு என்ன நல்லா சமைப்ப சொல்ல?
சாம்பார் சாதம் ரசம் எல்லாமே நல்ல ரசத்துல பூண்டு போட்டு எல்லாம் இது பண்ணி செஞ்சுட்டு தான் இருந்தேன். இது படிச்சு முடிச்சு இதுன்னா இவ்வளவு சமைக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாம் மறந்துருச்சு. சரி, அவ எவ்வளவு ஒல்லியா இருக்கா பாரு. நல்லா குண்டாதான் இருந்தா. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவ ஒரு இதான். சரி, நீ கூலா. இப்ப நீ டென்ஷனே ஆகாதே. எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகுற? டென்ஷனே ஆகாதே, நாங்கெல்லாம் இருக்கோம் கூட. உங்க அம்மா இன்னொன்னு அடிக்க மாட்டாங்க, சரியா? அதுக்கெல்லாம் முதல்ல நம்ம வந்து டாக்டரை போய் பார்த்து மருந்து சாப்பிடணும். ஓகே? அடம் பிடிக்க கூடாது. மருந்து சாப்பிடறதுக்கு அடம் பிடிச்சியானா எப்படி காயம் எல்லாம் ஆறும்? ஆறாது. அங்கெல்லாம் சுத்தி சாப்பிட்டு வெறும் அரசியல் பேசி இது பண்ற. நீங்க அங்க வந்து பார்க்கணும் மேடம். அங்க இருக்க பிடிக்கலையா உங்களுக்கு? அங்க இருக்க பிடிக்கலையா? அந்த வீதி அந்த ஊரு பொம்பளைங்க எல்லாம். சரி, அங்கிருந்து வெளியே வந்துடுறீங்களா? இந்த ஊர்ல இருக்கீங்களா? உங்களுக்கு இன்னொரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கட்டுமா? நீங்க எது இருப்பீங்களா? தாராளம். வெரி குட், வெரி குட் சாதனா. என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ தெளிவாதான் இருக்க. ப்ராப்ளம் எங்களுக்கெல்லாம் தான் ப்ராப்ளம். உன்னை சரியா புரிஞ்சுக்கல. நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து அவங்க வந்து அவங்களுக்கு மூளை சரியில்லை, அவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம ஜட்ஜ் பண்றோம். நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படி ஜட்ஜ் பண்ணறதுக்கு? இப்ப நானும் அவளை பேசும்போது என்னை விட அவ தெளிவா இருக்கா. அவ கோவம் அதுதான். அவளை புரிஞ்சுக்கல. எல்லாரும் வந்து தப்பு தப்பா பேசுறாங்க, அம்மா அடிக்கிறாங்க. இல்ல மேடம், நீங்க சொல்ல கரெக்டான பாயிண்ட். நம்ம வாசல்ல இது பண்ணி வெளியில கூட்டி விட்டு கோலம், சின்ன சந்து தான், அதுல கூட்டி விட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்ட இது பண்றதுதான் வேலை, கிண்டல். ஆனா அவங்க பொண்ணுங்களை நாங்க பார்த்து வளர்த்து எங்களால முடிஞ்ச டேலண்ட் நாங்க சொன்னோம். ஆனா இன்னைக்கு அவங்க அந்த பிள்ளைங்க டேலண்ட் ஆகி குழந்தை பிறந்து நல்ல இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் எங்களை போட்டு கேலி பண்ணி இது பண்றாங்க. ஆனா அவங்க இந்த ஊர்ல இருக்காங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா சாதனா, அவங்க கேலி பண்ணலன்னா கூட நீ கேலி பண்றாங்கன்னு நினைச்சுக்கிற. அப்படி நினைச்சுக்க கூடாது. நான் வந்து என் வேலையை முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிருவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தா பேசாத வார்த்தை கிடையாது, இதுங்காதது கிடையாது. இல்ல சாதனா, முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, உனக்கு எந்த குறையும் இல்லை. நீ எல்லார மாதிரி தான் இருக்க, எங்களை எல்லாம் மாதிரி தான் நீயும் இருக்க. நீங்க சொன்னப்போ நான் என்னவோ நினைச்சேன். ஆக்சுவலி அவ ரொம்ப தெளிவா இருக்கா. இப்படி பேசியிருக்கீங்களா இப்போ அவள்கிட்ட? இப்ப நீங்களா இருக்கோம் மேடம் பேசியிருக்கா. அங்க பேசவே முடியாது. இப்ப வெளியே பண்ண அவளுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? டான்ஸ் ஆடுவா, பாட்டு எல்லாமே. பாட்டு பாடு அனுராதா, நான் கேட்கட்டுமே. ஒரு பாட்டு பாடுறா. அனு கீழே கைய போடுமா, கீழே கைய போடு. லைட்டு சரி, கீழே கைய போடு. ஒரு பாட்டு பாடு. ஒரு பாட்டு பாடு. மண்ணில் வந்த நில புல்லுக பாடு. மண்ணில் வந்த நிலவே, என் மடியில் பூத்த மலரே, அன்பு கொண்ட செல்ல கிளி, கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா. நிலவே மலரே, எட்டி நிற்கும் வானம் உன்னை கண்ட நேரம், பக்கம் வந்து தாளாட்டும் அந்தி மலை மேகம் இந்த மலர் தேடும், தொட்டு தொட்டு நீராட்டும். வெரி நைஸ், வெரி நைஸ் சாதனா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நட்சத்திரம் நட்சத்திரம் உன்னுடைய கையில், அன்னை மடி தந்தை மடி. என்ன காசு வச்சுருந்தாங்க பாட்டுக்கே. காசு வச்சு பெரிய காசு வச்சு மேலே மூடி வச்சுட்டாரா, தேடா போட்டாங்க. பந்தல் வச்சே போட்டாங்களா, கரண்ட் சுவிட்ச் வச்சுட்டாலும் பந்தல் ஓடி போயிடுச்சு. சூடானா பந்தல் ஓடி போயிடுச்சு. சரி, இப்போ என்னன்னா, முதல்ல வந்து அவங்க வசதியா தங்கி கம்ஃபர்டபுளா தங்கிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிறது நீங்க யாராவது மருத்துவர்கள் இருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது என்ஜிஓஸ், நாங்களும் சைட் பை சைட் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு முன்வாங்க, எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு உங்கள் ஆலோசனையை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பண்ண தான் போகிறோம். சாதனா கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, அதனால பிரச்சனையே கிடையாது.
அவ காம் ஆயிட்டா. அவ சொல்லறத யாராவது காது கொடுத்து கேட்கணும்ல, அந்த ஒரு காது அவளுக்கு இருக்குல்ல, யாருமே கேட்கல. அதுதான் அவளுக்கு கோவம். அவளோட வருத்தத்தை கொட்டிட்டா, அவ காம் ஆயிட்டா. சின்ன பாப்பாவை மட்டும் நம்ம கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஸோ எனிவே நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுப்போம். அந்த அம்மாக்கும் நம்ம உதவி பண்ணணும். அவங்க என்ன பேசிக் விஷயங்களுக்கு, சாப்பாட்டுக்கு, இருக்கிறது, வீட்டுக்கு, மருத்துவ செலவுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது பண்ணி கொடுக்கணும். இது ஓவர் நைட் நடக்காதுமா. இன்னைக்கு வந்தோம் நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் நினைக்காதீங்க. ஏன்னா எவ்ரிடே நமக்கு ஒவ்வொரு ஃபேமிலிஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் பேரால் மட்டும் இது பண்ண முடியாது. நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய இடத்துல நல்ல பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட தொடர்பு கொள்ளணும். கண்டினியூஸாக அதை நம்ம கொண்டு போகணும். கண்டினியூஸாக நம்ம அதுக்காக கஷ்டப்பட்டு அதுக்காக வேலை செஞ்சு அவங்க உள்ளேருந்து வெளியே கொண்டு வரோம். இதை நேற்று சொன்னோன்னா அங்கே டாக்டர் காமிச்சோன்னா அந்த மெடிசன் செலவுலாம் அங்கேயே ஒருத்தவங்க நேற்றுக்கு எவ்வளோ ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஹலோ ஹலோ வணக்கம் அம்மா. வணக்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வெங்கடேஷன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வித் யுவர் பிளஸ் அண்ட் சப்போர்ட் கோயிங் ஆன் நைஸ் அண்ட் ஸ்மூத். சூப்பர். எப்படிமா இருக்கீங்க சார்? இப்பதான் நான் சொன்னேன் நிறைய நல்ல உள்ளங்கள் நல்ல பணிகள்ல ஈடுபட்டுட்டு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. அப்போ உங்க கால் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க மேடம். இங்க ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. சரிங்க மேடம். அம்மா 2 பொம்பளை பசங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கு தெரியும் இல்லையா நான் என்ன சொல்றேன்னு. ஸோ இப்போ என்னன்னா இவங்களை ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 2 அண்டர் நரிஷ்டா இருக்காங்க 3 பேரும். வெறும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கேர் எடுத்துக்கலாம். இன்னொரு டீடைல் என்னன்னா ஆல்ரெடி அவங்க மெடிசன்லாம் எடுக்கறாங்களா? இல்ல மெடிசன்ஸ் எடுக்கல, எங்க போகல. இனிமே தான் இனிஷியேட் பண்ணோம். நமக்கு என்ன வேணும்னா இந்த பொண்ணு சின்ன பொண்ணு எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க இதுக்குள்ளேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆமா, மேபி வந்துட்டு அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, அந்த பிள்ளைக்கு அவங்க இருக்கிற இடமா அங்கே சூட்டபிள் ஆயிடுச்சுன்னா மேபி அங்கேயே கூட ஒர்க் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தானே. அப்ப இமீடியட்டா இவங்களை எங்க சார் அட்மிட் பண்ணலாம்? ஒரு 2-3 ஹோம்ஸ் இருக்கு மேடம். இது வந்து நம்ம இருக்கிற ஃபேக்டை நம்ம சொல்லணும். ஒன்னு அன்பகம், இன்னொன்னு பரிசுத்த நற்கருணை இல்லம், இன்னொன்னு ரெகபோத். ஓகே. இவங்கெல்லாம் தான் அந்த நீங்க சொல்ற அந்த மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சனுக்காக ஒர்க் பண்றவங்க. சரி. ஆமா, இது அதுக்குள்ள கூட அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரிகவர் ஆயிட்டாங்கன்னா அவங்க எப்போ விரும்புறாங்களோ போறதுக்கு அப்போ அவங்க அனுப்பிடுவாங்க. சரி சார். சோ அப்ப நீங்க இப்ப வருவீங்களா சார் நம்ம ஆபீஸ்க்கு? வருவீங்களா? நான் வந்து கண்டிப்பாமா வந்து நான் பார்த்து கேர் எடுத்துக்கிறேன்மா. Thank you very much சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ரைட்மா, thank you, take care. Thank you. Okay சாதனா, very nice meeting you. Thank you very much. Thank you மா. வணக்கம். வணக்கம் சொல்லு. சரிம்மா, வணக்கம். வணக்கம். சரிம்மா, இருக்கலாம்மா, இங்கேயே இருக்கலாம். நீங்க போய் சாப்பிடுங்க, அந்த அங்கிள் வருவாங்க. ஓகே. இப்போ அவங்கள ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான இடம் உண்டு. அதுவும் இல்லாத அவங்களுக்கு தவிர்த்து மருத்துவம் உண்டு. அந்த மருத்துவம் ரீதியாக குணமடைந்தால் அவங்களுக்கு ஒரு சுய வேலை வாய்ப்பு உண்டு. இவங்க பாதுகாப்பு பராமரிக்கிறதுக்கு உண்டான ஏதுவான ஒரு இடமா அது இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். அதனால தான் இந்த காரியத்தை எடுத்து செஞ்சுன்னு இருக்கோம்.